மதுரை மத்திய சிறையில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். குற்றம் செய்து சிறைக்கு வருபவர்களுக்கு தற்போது சிறையில் மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி மதுரை சிறையில் கைதிகளை வைத்து தயார் செய்யப்படும் பொருட்கள் அனைத்தும் சிறை அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சிறை கைதிகள் சீர்திருத்த நடவடிக்கைகளானது தமிழ்நாட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலைகளான கடலூர், வேலூர், பாளையங்கோட்டை, திருச்சி, கோவை, புழல் போன்ற சிறைகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அண்மையில் மதுரை சிறைவாசிகளுக்கு இசையில் ஆர்வம் இருப்பதை கண்டறிந்து சிறை அதிகாரிகள் அவர்களுக்கு உரிய முறையில் பயிற்சி அளித்து தற்போது ஒரு ஆர்கெஸ்ட்ரா குழு தயாராகி வருகிறது. அதன்படி சிறைவாசிகள் பழைய பாடல்கள், புதிய பாடல்கள் என அனைத்து வகையான பாடல்களையும் கீபோர்டு வாசித்தும் ட்ரம்ஸ் இசைத்தும் மெட்டு போட்டு பாடிய வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி இருந்தது. இந்நிலையில் சிறைவாசிகள் தற்போது படிப்பிலும் அசத்த தொடங்கியுள்ளனர். மதுரை மத்திய சிறையில் 15 சிறை கைதிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதியிருந்தனர். இதில் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் கைதி ஆரோக்கிய ஜெயபிரபாகரன் என்பவர் 600 மதிப்பெண்ணுக்கு 536 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தை பிடித்தார். கைதி அலெக்ஸ் பாண்டியன் என்பவர் 532 எடுத்து 2ஆம் இடத்தையும், அருண்குமார் என்பவர் 506 எடுத்து 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.